வக்ஃப் திருத்த சட்டத்தின் மூலம் RSS மற்றும் பாரதிய ஜனதா அரசியல் ஆதாயம் பெற முயற்சிக்கிறது என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். வக்ஃப் திருத்த சட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கேரள முதல்வர் பினராயி விஜயன், வக்ஃப் சட்டம் நம் நாட்டின் மத நம்பிக்கை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை மீறுவதாக உள்ளது. வக்ஃப் திருத்த சட்டத்தை வைத்து முஸ்லிம்களை ஓரங்கட்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் பெற RSS முயற்சி செய்கிறது. வக்ஃப் சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானது என்று நான் தெரிவித்திருந்ததை RSS-இன் ஆதரவு பெற்ற ஆர்கனைசர் இதழில் வந்த கட்டுரை உறுதிப்படுத்தியுள்ளது. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரை உள்நாட்டு எதிரிகளாக பார்ப்பதுதான் RSS-இன் கொள்கையாக உள்ளது. சிறுபான்மையினருக்கு எதிராக உள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை நிறைவேற்றி பெரும்பான்மையினரை திருப்திப்படுத்த பாஜக முயற்சிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் சிறுபான்மையினரின் நலன்களுக்கு எதிராக உள்ளதால் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும், சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாக்கவே நாடாளுமன்றத்தில் இச்சட்டத்தை இடதுசாரிகள் ஆதரிக்கவில்லை என்றும் பினராயி விஜயன் கூறினார்.